ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிஎன் டெட் பேப்பர் 2வில் தேர்ச்சி பெற்று தற்பொழுது நியமன தேர்விற்காக படித்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர்களுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்பொழுது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் அதில் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கலாம், எது இம்பார்ட்டண்ட்டு கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷேக்ஸ்பியர் எடுத்தோம் அப்படின்னா அவருடைய ஜென்ரல் பயோகிராஃபிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைஃப் அண்டு லிட்ரரி பேக்ரவுண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்து அவருடைய ஷேக்ஸ்பியரியன் தேட்டர் அண்ட் ஆடியன்ஸ், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா தேட்டர், குளோப் தேட்டருக்கு, ஓப்பன் ஏர் தேட்டர், ஸ்டேஜ் ஸ்ட்ரக்சர், கேலரி, ஸ்பிட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸ் அண்ட் ஃபோலியோஸ் அப்படின்னு இருக்குது, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், குவார்ட்டர்ஸ் ஃபோலியோஸ் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு ஃபோலியோ எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1623. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளேஸ்லுமே பார்த்திங்கன்னா ஃபூல்ஸ் அண்டு க்ளவுன்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்ம இந்த ஃபூல்ஸ் அண்டு க்ளவுன்ஸ் எதுக்காக நம்ம பிளேயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காமிக் ரிலீஃப், விஸ்டம் த்ரோ ஃபூலிஷ்னஸ், அந்த கேரக்டர் மூலமாக ஒரு விஸ்டம் சொல்லுவாங்க, சோசியலை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க. ஒரு ட்ராமாவில் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காமிக் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சீரியஸ், அந்த டென்ஷன் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் காமிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோரிஸ்லையுமே இருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கிங் லியர் இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஃபூல் இருக்காங்க. 12th நைட்டில் ஃபெஸ்டி, நெக்ஸ்ட்டு ஆஸ் யூ லைக் இட் இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா டச்சஸ்டோன் இருக்காங்க. எ மிட்சம்மர் நைட் ட்ரீம்ஸ் இதில் பாட்டம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ். இந்த அடுத்து பாருங்கள், ஷேக்ஸ்பியரியன் விமன், ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த விமன் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஆஃப் த விமன் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். லேடி மேக்பெத், போர்ஷியா, பீட்ரைஸ், வியோலா, ரோசலிண்ட், ஒபீலியா, டெஸ்டிமோனா, கிளியோபேட்ரா, ஜூலியட், டைட்டானியா, ஹெர்மியா, இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அடுத்து பாருங்கள், ஷேக்ஸ்பியரோட ஜானர்லாம் எப்படி இருக்குது, அவர் எழுதின அந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஜானரில் எழுதியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். காமெடி, ட்ராஜடி, ஹிஸ்டாரிக்கல், ரொமான்ஸ், ப்ராப்ளம் பிளேஸ், இந்த ஜானர்லாம் அவர் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. நீங்கள் இந்த ஸ்டோரிஸை ரீட் பண்ணும்போது அது அந்த ப்ளே எந்த ஜானரில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சில திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஹவு டு ஸ்டடி மேக்பெத், ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறோம், அந்த ப்ளே எடுத்துக்கிறோம், அதை நம்ம எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி, இப்போ மேக்பெத் ஸ்டோரி எடுத்தோம் அப்படின்னா அதனோட பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ்லாம் அந்த ஸ்டோரியில் யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கு ரிலேஷன்ஸு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பிளாட்டு, நெக்ஸ்ட்டு தீம்ஸ். இந்த மேக்பெத்தோட தீம்ஸ் பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தீம்ஸு. ஃபேட் வெர்சஸ் ஃப்ரீவில், சூப்பர் நேச்சுரல், கிங்ஷிப், கில்ட், வயலன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தீம்ஸாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள்ஸ், இந்த ஸ்டோரியில் என்னென்ன சிம்பாலிக் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிளட்டு, ஸ்லீப், டார்க்னஸ், லைட்டு, கிளாத்திங், வெதர், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் சிம்பிள்ஸாக இருக்குது. லேடி மேக்பெத் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கையில் நைஃப் வச்சுருப்பாங்க, அதில் அந்த பிளட் ஸ்டெயின் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க சிம்பாலிக்காக. அடுத்து
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இம்பார்ட்டண்ட் கொட்டேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ட்ராமா ப்ளே ரீட் பண்ணும்போது அந்த ட்ராமாவில் என்னென்ன கோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து யார் வந்து பேசுகிறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாலிலோக்கின்னு ஒரு லிட்ரரி டேர்ம் இருக்குது. சாலிலோக்கி மீன்ஸ் இன்னர் மைண்ட், அவங்களுடைய மைண்டில் இருக்கிறத வெளிப்படுத்துவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரமாட்டிக் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஃபோர் ஷேடோயிங், ஐரணி, இமேஜரி, சாலிலோக்கி, அசைடு, சிம்பாலிசம், ட்ரமாட்டிக் ஐரணி, இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், மேக்பெத். இந்த ஸ்டோரியில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு எத்தனை ஆக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸ் எல்லாமே 5 ஆக்ட் ப்ளேவாக தான் இருக்கும். அதில் ஆக்ட் இருக்கும். அடுத்து ஒவ்வொரு ஆக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சீன்லாம் இருக்கும். சீன் இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டு இதில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஆக்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சீன் இருக்கும். அந்த சீன் எந்த பிளேஸில் ஓப்பன் ஆகுது, அது எந்த டைமிங்கு, அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன இம்பார்ட்டன்ட், அந்த சீனில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மேக்பெத்தில் ஆக்ட் 1 சீன் 1ல் எ ஹீத் இன் ஸ்காட்லாண்டு. மேக்பெத் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டாக இருக்கார். இப்போ ஃபஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா 3 விச்சஸ் மீட், ஒரு 3 மந்திரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து செகண்ட் சீன் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள், எ கேம்ப் நியர் ஃபாரஸ்ட்டு. அதில் வந்து டன்கன் இயர்ஸ் அபவுட் மேக்பெத் பிரேவரி. டன்கன் வந்து மேக்பெத் வந்து நிறைய போரில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி அந்த நியூஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த ஹீத் அகைன், விச்சஸ் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 5 ஆக்டில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஷார்ட்டாக வந்து நமக்கு மெமரியில் வர மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டோரிக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டோ அண்டு ஃபோலியோஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம். குவார்ட்டோ அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள். எ குவார்ட்டோ இஸ் எ ஸ்மால் இன்எக்ஸ்பென்சிவ் புக் ஃபார்மேட் மேட் பை ஃபோல்டிங் எ ஸ்டாண்டர்ட் பிரிண்டர் ஷீட் ஆஃப் பேப்பர் ட்வைஸ். அந்த ஒரு முக்கியமான அந்த பிரிண்டர் ஷீட்டு குவார்ட்டோ அப்படின்னா. அடுத்து வந்து பாருங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் குட் குவார்ட்டோஸ் அண்ட் பேட் குவார்ட்டோஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. குட் குவார்ட்டர்ஸ் ஆர் இயர்லி ஆத்தரைஸ்டு பிரிண்டட் எடிஷன் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளேஸ், ஆத்தரைஸ்டு எடிஷன்ஸ். பேட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரப்ட் பிரிண்டட் எடிஷன். ஓகேங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட 4 கிரேட் ட்ராஜடிஸ், அவர் எழுதின 4 கிரேட் ட்ராஜடிஸ் என்னென்ன இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஹேம்லெட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒத்தல்லோ, கிங் லியர், மேக்பெத், இது எல்லாமே ஷேக்ஸ்பியரோட இம்பார்ட்டன்ட் ட்ராஜடிஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒவ்வொரு பிளேயோட தீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹேம்லெட் ஃபோக்கஸஸ் ஆன ஹெசிடேஷன் அண்ட் டவுட்டு. அடுத்து ஒத்தல்லோ ஜெலசி அண்ட் சஸ்பிஷியன். கிங் லியர் பாருங்கள், பிளைண்டு ப்ரைட் அண்ட் புவர் ஜட்ஜ்மெண்ட்டு. மேக்பெத் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஷன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் இந்த பிளேயில். அடுத்து ஒரு பிளே அப்படின்னா அதில் என்ன இருக்கும், 5 ஆக்ட் இருக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், கீ லிட்டரரி டிவைசஸ் வந்து சாலிலோக்கி இருக்கும், மோனோலாக், ட்ரமாட்டிக் ஐரணி, ஃபன்ஸ் அண்ட் வேர்ல்டு ப்ளே, இதெல்லாம் இருக்கும். அடுத்து பிளாட் அண்டு கேரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னா, ட்ராஜிக்கு ஹீரோ இருப்பாங்க. எப்போவுமே அந்த ட்ராஜடி அப்படின்னு அந்த ஸ்டோரி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஹீரோ வந்து நோபல் கேரக்டராக இருப்பாங்க, ஹை ரேங்கில் இருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வீக்னஸ் அவரை வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு கொண்டு போகும். இதுதான் ட்ராஜிக் ஹீரோவோட செட்டிங்ஸ். அடுத்து காமிக் ரிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபனி சீன்ஸ், கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, அந்த டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ்லாம் வந்து ஷேக்ஸ்பியர் இதில் யூஸ் பண்ணுவாங்க. விச்சஸ், கோஸ்ட், மேஜிக், இது எல்லாமே ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஸ்கைஸ் அண்ட் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொமான்ஸ் ஸ்டோரியில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராஜிக் ஹீரோ அப்படின்னா அவர் வந்து ஒரு ராயலாக இருப்பார், வெர்ச்சுவஸ் கேரக்டராக இருப்பாங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வீக்னஸால் அவருடைய லைஃப் வந்து டவுன்ஃபால் ஆகிடும். நெக்ஸ்ட்டு குட் எகெயின்ஸ்ட் ஈவில். ஹேமர்சியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லிட்டரரி டேர்ம், ட்ராஜிக் ஃப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கான்ஃப்ளிக்ட். நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கேரக்டரில் நிறைய 2 டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட், இன்னொன்று இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன? ஹீரோ ஃபேஸஸ் கான்ஃப்ளிக்ட் ஃப்ரம் இஸ் ஆன்டகனிஸ்ட், அதாவது வில்லன்கிட்ட இருந்து வர அந்த கான்ஃப்ளிக்ட். அடுத்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஃபேஸஸ் கான்ஃப்ளிக்ட் தேர் மைண்டு, மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து சூப்பர் நேச்சுரல் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெத்தாரிசிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஃபர்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளே லீட்ஸ் டு an எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் ஆஃப் த ஹீரோவோட அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு டேர்மு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேக் ஆஃப் பொய்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா குட் திங்ஸ் மஸ்ட் பி ரிவார்டட் அண்ட் பேட் திங்ஸ் மஸ்ட் பி பனிஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது வந்து போற்றப்படணும், கெட்டது வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க இதில். நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸில் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷன் அப்படின்னா எ பிளே ஹேஸ் ஒன் மெயின் பிளாட் வித்தவுட் எக்ஸ்ட்ரா சப் பிளாட். அடுத்த டைம் பாருங்கள், the story happens in 24 hours or less. பிளேஸ் பாருங்கள், the stage setting stays in one single location. இப்போ நம்ம ஷேக்ஸ்பியர் யூனிட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஷேக்ஸ்பியர் ஸ்டோரினா என்ன, அதில் கேரக்டர்ஸு, அதில் வர இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸு, இதெல்லாம் ஆல்ரெடி ஷேக்ஸ்பியரோட சானட் அண்ட் போம்